தமிழகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர், ஒரு பெண் பத்திரிகையாளர் ட்விட்டர்ல போடுறாங்க, நாளைக்கு வந்து பீகார்ல வந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, இன்னைக்கு டெல்லியில வந்து பாம் பிளாஸ்ட் அப்படின்னு. அந்த பத்திரிகையாளருக்கு வெக்க வேணாம்? ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவையும் ஒரு பாம் பிளாஸ்டையும் வந்து ஒப்பிடுற அளவுக்கு உனக்கு மூளை இருக்குன்னா, நீ எல்லாம் பத்திரிகைக்கு ஏன் இருக்கிற அப்படிங்கிற கேள்வியை சாதாரண சாமானிய மக்கள் இருந்து எல்லாருமே கேட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுறதுக்கு தைரியம் வருமா? இப்ப அசாம்ல இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனேயே இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு, இந்த பயங்கரவாத செயலுக்கு வந்து ஆதரவாக போட்ட எல்லாரையுமே வந்து அங்க வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கைது அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பதிவை போடணும் அப்படிங்கிற துணிவு வருமா? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே உச்சபட்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் முடியலை. இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய அதிகாரிகள் 24/7 அவங்க வந்து உயிரை கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளில உட்காந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில், கருத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் இந்த மாதிரி போட்டு இன்வெஸ்டிகேஷனை வந்து கேலி பண்ணுறது, திசை திருப்புறது, அரசியலுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி பைத்தியரத்தனமாக பேசுகிற வாய்கள் அப்படிங்கிறது மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த நேரத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த பதிவோட இறுதியாக இந்த டெல்லி பிளாஸ்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு சீரான இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்பாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதாவது நம்ம நாட்டுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து கூடியிருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன அப்படின்னு மிக விரைவில் வெளியாக இருக்கிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி தேசிய புலனாய்வு அமைப்பு NIA நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையிலையும் அடுத்த கட்ட நகர்வுகள் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காணாமல் போன அந்த டாக்டர், அதுக்கப்புறம் வந்து காணாமல் போன அந்த அமோனியம் நைட்ரேட், அது வந்து கிடைக்க பெறணும் அப்படிங்கிறத நாமளும் வந்து இறைவனை வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அதிகாரிகள், நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இருக்க சிஸ்டத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லுவோம்.